சென்னை மேற்கு மண்டலம் பகுதியில் உள்ள காவல் மாவட்டங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க மாநகர காவல்துறை உத்தரவு. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் கண்காணிப்பை அதிகரிக்க உத்தரவு. நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு 2999 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் கோரிக்கை வைத்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை 15 ரூபாய் 50 காசுகள் குறைப்பு. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாததால் இல்லத்தரசிகள் ஏமாற்றம். ஏடிஎம்களில் 5க்கும் மேற்பட்ட பண பரிவர்த்தனைக்கு வசூலிக்கப்படும் கட்டணம் 23 ரூபாயாக உயர்வு. ஏற்கனவே 21 ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டு வந்த நிலையில் புதிய கட்டண உயர்வு இன்று அமலுக்கு வந்தது. ரயிலில் டிக்கெட் முன்பதிவு செய்து காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்கள் இனி ஸ்லீப்பர் மற்றும் ஏசி வகுப்புகளில் பயணம் செய்ய இயலாது. புதிய விதிமுறைகள் இன்று முதல் அமல். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பல்வேறு கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி வந்த நிலையில் ஒப்புதல் வழங்கியது மத்திய அரசு. சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக செயல்படவில்லை. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பை அரசியல் கருவியாக காங்கிரஸ் பயன்படுத்தியதாகவும் விமர்சனம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரவேற்பு. எப்போது நடத்தப்படும் என்பதற்கு காலக்கெடு நிர்ணயிக்க வலியுறுத்தல். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் உழைப்பாளர் தினம் கொண்டாட்டம். மே தின நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலரஞ்சலி. நாடு முழுவதும் நடைபெறவுள்ள நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. மே 4ஆம் தேதி நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்யலாம். தமிழகத்தில் வேலூர், ஈரோடு உள்ளிட்ட 6 இடங்களில் சதம் அடித்த வெயில். கரூர், சேலம், தருமபுரி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்ததால் பொதுமக்கள் அவதி. சென்னை கிரீன் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் அஜித்குமார் டிஸ்சார்ஜ். விமான நிலையத்தில் குவிந்த ரசிகர்களால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் காலில் காயமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் சிகிச்சை நிறைவு. ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் துப்பாக்கிச் சூடு. தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாக இந்திய ராணுவம் தகவல். பாகிஸ்தான் நாட்டு விமானங்களுக்கு இந்திய வான்பரப்பு மூடப்படுவதாக அறிவிப்பு. மே 23 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தகவல். சிந்து நதிநீர் நிறுத்தத்தால் பாகிஸ்தான் சியால்கோட் பகுதியில் முற்றிலும் வறண்டு காணப்படும் செனாப் ஆறு. செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட காட்சிகளில் செனாப் ஆறு நீரின்றி வறண்டு இருப்பதை காண முடிவதாக தகவல். பாகிஸ்தானைச் சேர்ந்த பிரபல நடிகர்களின் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் இந்தியாவில் முடக்கம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் எதிரொலியாக நடவடிக்கை. ஐபிஎல் தொடரின் 49வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தியது.
நடப்பு IPL தொடரில் CSK மீதான நம்பிக்கை முற்றிலும் போய்விட்டது. அடுத்த சீசனில் நம்பிக்கையோடு காத்திருப்பதாக ரசிகர்கள் கருத்து. ஹோப் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் தலைவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இந்த சீசனில் எங்களுக்கே ஹோப் போயிடுச்சு. இருந்தாலும் மேட்ச்சுக்கு வராமல் இருக்க முடியல. நெக்ஸ்ட் சீசனில் கண்டிப்பாக நம்ம தான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி. மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியில் $100 பில்லியன் இலக்கை நோக்கி பயணிக்கிறது தமிழ்நாடு. மின் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் TRB ராஜா பெருமிதம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் VIP தரிசன நேரம் மாற்றம். கோடை விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதால் தேவஸ்தானம் நடவடிக்கை. இன்று மாலை 4 மணிக்கு மதுரை செல்கிறார் தாவேகா தலைவர் விஜய். மதுரை விமான நிலையத்தில் காலை முதலே காத்து கிடக்கும் ரசிகர்கள். இன்று தனது 54வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் நடிகர் அஜித்குமார். கடந்த ஆண்டு புகைப்படங்களை பகிர்ந்து மனைவி ஷாலினி வாழ்த்து. IPL தொடரில் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் மும்பை அணிகள் மோதல். இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூர் மைதானத்தில் போட்டி ஆரம்பம்.